மோட்டோ வ்ளாக் இன்னைக்கு மோட்டோ வ்ளாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தோம், கொஞ்சம் இல்லை 20 days, இன்னைக்கு சரியா 20 days. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்போவன். நான் உங்கள் யூசுப். எங்கள் எல்டிஎஃப் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்டிஎஃப் எனக்கு ஹேண்டெல்லாம் ஓகே ஆகிட்டு நான் ரிகவர் ஆகி வந்துட்டேன். அதே மாதிரி மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு பார்த்தோம். நிறைய இஷ்யூ எல்லாம் இருக்குது. என்ன இஷ்யூ எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், மோட்டோ வ்ளாக் இன்னைக்கு மோட்டோ வ்ளாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். இன்றைக்கி எங்கேயும் போகிறது இல்லை. இன்றைக்கி டேட் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி February 25. நாங்கள் பைக் ரெப்டரை ஒட்டி எத்தனை நாள் எது என்னான்னு நான் ஃபுல்லாக மோட்டோ வ்ளாகில் சொல்கிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால், எங்கள்ட வீட்டுக்கு ஒரு எங்கள்ட முகமட்னு சொல்லி நீங்கள் பார்த்துப்பீங்க ஆல்ரெடி. முகமட் வந்து இருந்தார் எங்கள்ட மாவனில் எல்டிஎஃப். ஸோ நாங்கள் வந்து அவர் இன்றைக்கி பிலிமத்தலாவில் விட்டு வர சொன்னார். ஸோ நாங்கள் இன்றைக்கி மிச்ச நாளைக்கு போகிற ஒரு வ்ளாக் ஒன்று எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ வ்ளாக் ஒன்று போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே எல்டிஎஃப், யாராச்சும் எங்கள் வீடியோ புதுசாக வாங்கினேன் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூ தாங்க. நாங்கள் 1 month 25 days, இன்றைக்கி 1 month 25 days நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 350 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிக்கிறோம். ஓகே எல்டிஎஃப், நான் மோட்டோ வ்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எல்டிஎஃப் இன்றைக்கி மோட்டோ வ்ளாக்னு சொன்னால், நான் இந்த பிளேஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே, எங்களோட இந்த பிளேஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் வீட்டிலேருந்து நான் முகமடை விட்டு பிலிமத்தலாவில் கொண்டு விட்டுட்டு அப்படியே பிலிமத்தலாவில் 2-3 வேலைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அப்படியே வரும்போது தான் மோட்டோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன சொன்னால், உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் மோட்டோ வ்ளாக் ஒன்று காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏங்கில் காட்டுறதுக்காக இந்த மோட்டோ வ்ளாக் போக போகிறேன் எல்டிஎஃப். போக போகிறது இல்லை, வரக்குள்ளதை மோட்டோ வ்ளாக் பண்ண போகிறேன். ஓகே எல்டிஎஃப், நான் அங்கே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வரக்குள்ள அப்படியே மோட்டோ வ்ளாக்ல கண்டினியூ பண்ணுறேன். ஓகே எல்டிஎஃப், இன்றைக்கி மோட்டோ வ்ளாக் செட்டப் வந்து விடுதலை வைக்க போகுது. என்ன ரீசன் என்னென்னலாம் ஃபுல்லாக சொல்கிறேன். இது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே நான் இதுக்கப்புறம் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி என்ன சொன்னால், கோப்ரோ மட்டும் இல்லாமல் இதே மோட்டோ வ்ளாக் செட்டப் இப்படியே இதே அப்படியே கண்டினியூ பண்ண முடிக்கிறோம். எல்டிஎஃப் நாங்கள் வந்து February 5 தப்பினாரு ஃப்ரண்ட் கேமரா இருந்திருந்தா நல்ல சீனோட பாக்கி இருந்துச்சு உங்களுக்கு. நல்லா லொரியோன்னு போயிட்டு கொண்டு அதுக்கு பின்னுக்கு டியோண்டு வந்து கொண்டு டியோன்னு போயிட்டு கொண்டிருக்கிறாரு. அவர் லொரிக்கார திடீர்னு பிரேக் அடிச்சோடனே டியோக்கார கொண்டு விட பார்த்தாரு. அவ்வளோதான் ஐடியா. என் ஐடிஎஃப் நாங்கள் February 5 வந்து எங்களோட கை வந்து இன்ஜுரி ஆகி நாங்கள் ரெஸ்ட் எடுத்திருந்தோம். நாங்கள் இன்ஜுரி ஆகி அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தோம். கொஞ்சம் இல்லை 20 days, இன்றைக்கி சரியாக 20 days நாங்கள் ரெஸ்ட் எடுத்திருந்தோம். அதுவும் இல்லை வெல்ட்டியா நான் ரெக்கவர் ஆகி இன்றைக்கி வந்து சரியாக 17 days. நாங்கள் எல்டிஎஃப் ரெப்டரை ரைட் பண்ணி இன்றைக்கி சரியாக 20 days எல்டிஎஃப். என் லைஃப்பில் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நான் இது ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், என் லைஃப்பில் நான் ரெப்டர் எடுத்ததுக்கப்புறம் ப்ளூ ஸ்டோன் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த ரைட் பண்ண 1 week ரைட் பண்ணாமல் இருந்திக்கிறேன். ஆனால் இப்படி 20 days அப்படியெல்லாம் ரைட் பண்ணாமல் இருந்ததில்லை எல்டிஎஃப். என் நினைக்கிறமைக்கு இது வந்து ரெக்கார்டாக தைக்கும். நான் வந்து இப்போ பிலிமத்தலா வெளியே சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அதே மாதிரி எங்கள்கிட்ட முகமடை நாங்கள் அப்படியே பஸ்ஸுக்கு விட்டுட்டு நாங்கள் இப்போ போயிட்டு கொண்டிருக்கிறோம். எங்கன்னு சொன்னால் எங்களோட ஹோமுக்கு தான். என்னடா ஃபோன் தொங்குது ஏடிஎஃப். நான் வந்து கோப்ரோ, நீங்கள் கேட்பீங்க ஏடா ஃப்ரண்ட் கோப்ரோவில் உனக்கு வச்சுக்கொண்டு மோட்டோ வ்ளாக் செய்யலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. என்ன செய்யலாண்டா, எங்கள்கிட்ட கோப்ரோ 7 தான் இருந்துச்சு. அந்த 7 நாங்கள் வந்து சேல் பண்ணினோம் எல்டிஎஃப். சேல் பண்ணி இன்றைக்கு ஒரு 10-15 டேஸிக்கும். அதுக்கப்புறம் எல்டிஎஃப் நான் வந்து கோப்ரோ 9 ஒன்று தேடி கொண்டு இருக்கிறேன். அண்ட் நான் வந்து பெரிய அப்டேட்டோடலாம் வரப்போகிறேன் எல்டிஎஃப்.
அதுவும் மோட்டோ ப்ளாக் கோப்ரோ செட்டப் நாங்கள் வந்து ஃபோனை நாங்கள் இப்படி வச்சு இந்த செட்டப் ஏறுற மாதிரி எல்டிஎஃப். ஓகே எல்டிஎஃப் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸில் வரேன். எம்மாடியோ இங்க பாருங்க எல்டிஎஃப் 5 மினிட்ஸ்ல வாரேன்னு சொன்னது நான் கட் பண்ணிட்டு வருவா எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ண தேவையில்ல, அப்படியே போட்டு பாக்க. என்னன்னா போன்ல தான் நான் இது வந்து இப்படி ஹேங் பண்ணி கொண்டு வாரது எல்டிஎஃப். ஐயோ ஐயோ, அது வேற அந்த போன் ஹோல்டர் ஒன்று வச்சுக்கிறேன். அந்த போன் ஹோல்டர் எல்டிஎஃப் அங்கும் இங்கும் தொங்கிக்குது. அது நான் நல்லா தான் ஃபிக்ஸ் பண்ணினேன், நல்லா டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணினேன். பட் அது என்னன்னா செக் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த மோட்டோ ப்ளாக் இப்படி செட்டப்பா போடுறது இல்லையா. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி செய்யறது முடியல. டோட்டலி ரகமே பார்த்து பார்த்துக்கிறாங்க, என்னடா பண்றான் இவன். நான் பெரிய அப்டேட்டோட எல்லாம் வர போறேன். என்னோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டினியூவா தாங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு டிக்டாக்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கொண்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. இந்த மோட்டோ ப்ளாக் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகிக்கும், ரொம்ப கேவலமாகிக்கும்னு நினைக்கிறேன். என்னண்டா இந்த போன் வந்து ஷேக் ஆகி வருது. நான் நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு நல்லா வராதுன்னு நினைக்கிறேன். பட் எவ்வளவு எப்படி இருந்தாலும் நான் அவளுக்கு இதை வந்து மோட்டோ ப்ளாக் தார என்னோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டினியூவா தாங்க. கொஞ்சம் முறுக்கி பார்க்கலாமே, ரொம்ப நாளைக்கு போற பைக்கை ரைட் பண்றது. ஓகே எல்டிஎஃப், நான் பைக்ல ஏறி பார்க்கவே இல்லை 20 days எல்டிஎஃப். அதனால எனக்கு அந்த கை துட்டிக்குது பைக்கை முறுக்கிறதுக்கு. பட் முறுக்கிறதுக்கு என்ன கை துட்டிக்குதுன்னா அது ஓகே சரியா. இது என்ன அந்த போன் ஹோல்டர் வேற இப்படி பிடிச்சிக்கொண்டு இந்த போன் ஹோல்டர் எல்டிஎஃப் அது அந்த கோப்ரோன்ற எல்லாம் ஓகே, கோப்ரோ சரியா வந்துடும். இந்த போன் ஹோல்டர் வந்து என்னன்னா எங்களோட ஓல்டு முந்தி இந்த எங்களோட கோப்ரோ செட்டப் முந்தி சாரி எங்களோட ஃபோன் செட்டப் மோட்டோ ப்ளாக் ஃபோன் செட்டப் நிறைய பேர் பார்த்துப்பீங்க. நான் அந்த செட்டப்பில் தான் இந்த செஞ்சிருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த இப்போ புதுசாக தான் நாங்கள் கோப்ரோ வாங்கினோம். ஸோ நாங்கள் வந்து அந்த ஹோல்டர் நான் ஃபோன் ஹோல்டர் இதை வந்து அப்படியே வச்சுருந்தேன். அது பார்த்தா இது நல்லா பழசாகி நினைக்கிற மாதிரி அது ஆணி எல்லாம் உள்ளுக்கு லூஸ் ஆகிக்கும், நட்டு அதெல்லாம் லூஸ் ஆகி ஆடுது எல்டிஎஃப். மாதிரியோ என்ன ஒரு ரிஸ்க் கொண்டு எடுக்கிறது தான் போனை வச்சுக்கோட்டு. ஓகே எல்டிஎஃப், இன்னும் கொஞ்ச நாள்ல கோப்ரோ பை பண்றோம், மோட்டோ ப்ளாக் ஸ்டார்ட் பண்றோம், மாஸ் பண்றோம் எல்டிஎஃப். அதே மாதிரி எல்டிஎஃப் எனக்கு 1 month இன்னும் 1 monthக்கு எனக்கு எந்த ரைட்டுமே பண்ணலாம் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன் ஃபெஸ்ட்டுக்கு என்னன்னா டாக்டர் சொல்லும் போது. பட் இப்போ எங்களுக்கு வந்து 1 monthக்கு லாங் ரைட் தான் பண்ணிடலாம். லாங் ரைடுன்னு சொன்னா இப்போ நாங்கள் சீக்கிரம் ரைட் பண்ணோம், அதே மாதிரி நூறலியா ரைட் பண்ணோம், அது மாதிரி லாங் ரைட் தான் பண்ணிடலாம். பட் எங்களுக்கு வந்து சின்ன சின்ன கேண்டிகளுக்கு அது மாதிரியான ரைடு எல்லாம் பண்ணிடலாம். என்னன்னு சொன்னா இந்த கையில வந்து ஃப்ராக்சர் ஆகிருந்துச்சு, எல்டிஎஃப். ஸோ நான் வந்து எங்களுக்கு லாங் ரைட் இல்லை, எனக்கு ஜிம்முக்கு போவேதான் எத்தனையோ பிரச்சனை எல்டிஎஃப். ஸோ நான் வந்து இன்னும் 1 monthல மாஸ் கம்பேக் சாரி நான் வந்து சின்ன சின்ன ரைடெல்லாம் போவேன். பட் லாங் ரைடு வந்து போவேன் எப்பன்னா இன்னும் 1 month. ஆஃப்டர் 1 monthக்கு அப்புறம் நாங்கள் மாஸ் பண்ணுற லாங் ரைடெல்லாம் போயிட்டு எங்களோட ரெப்டரையும் நாங்கள் மாஸ் பண்ணி ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி நாங்கள் கோப்ரோ 7 இருந்துச்சு, நாங்கள் கோப்ரோ 9 போகிறது எங்களோட அப்டேட் 9 போகிற மாதிரியான ஒரு இதோடு தான். ஓகே எல்டிஎஃப், 9 வ்ளாகை அப்படியே என் பண்ணிட்டு போகலாம்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பல ஃபோனை வச்சுக்கொண்டு. அவ்வளோதான் எல்டிஎஃப் சொல்கிறதுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும், நீங்கள் ஏதாச்சும் மென்ட்ட சொல்லணும், இல்லைண்டா உங்களுக்கு இப்படி வ்ளாக் தான் நல்லா இப்படி வ்ளாக் எங்களுக்கு செட் ஆகாது, எங்களுக்கு வேறு மாதிரி வ்ளாக் தாங்க அப்படின்ட்டு உங்களோட மனசில் ஏதாச்சும் ஒரு இதோன்னு இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி தான் நான் கண்டென்ட் தருவேன். உண்மையாக சொல்ல போனேன் எல்டிஎஃப், எனக்கு இப்போவும் கை கொஞ்சம் இந்த பைக் மட்டும் இல்லை, நான் பெர்க்மன் ஸ்கூட்டி அந்த ரைட் பண்ணால் கூட எனக்கு லேசாக சின்ன கை வலி ஒன்று வரும்.
பட் அது ஓகே ஆகிடும், 1 மந்த்ல எல்லாம் ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே எல்டிஎஃப் பார்ப்போம், எது நடந்தாலும் அதில் ஒரு நல்ல வண்டிக்கு. நான் வந்து ஃப்ராக்சர் ஆகி பெண்டேஜ் எல்லாம் போட்டு கையில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு எல்டிஎஃப். எங்கள்கிட்ட நிறைய யூடியூபர்ஸ்ட மத்தியில், டிக்டாக்கர்ஸ்ட மத்தியில் நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு. அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, ப்ரோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைண்டா அதுக்கப்புறம் பெரிய ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்கிறதுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக எல்டிஎஃப் என்ன பெரிய விஷயம்னு சொன்னால், எனக்கு வந்து நான் வந்து GoPro 9 எல்லாம் எடுப்பேன், இது வரைக்கும் எடுக்கல இன்னும் 9. நான் GoPro 9 எல்லாம் எடுத்து மோட்டோ வ்ளாக் பண்ணி மாஸ் பண்ணுவேன்ட்டு நான் கனவுல கூட நினைக்கல. நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் அது GoPro 9 எடுத்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மாஸ் பண்ணுவோம் எல்டிஎஃப். இதான் பாருங்க எல்டிஎஃப், இது தான் எங்கள்கிட்ட இந்த ஃபோன் ஹோல்டர் செட்டப் இப்படி தான் செஞ்சு வச்சுக்கிறோம் எல்டிஎஃப். GoPro 7 நான் நினைக்கிறேன் இந்த ஃப்ராக்சர் நடந்ததாலே தெரியா அந்த GoPro 9 எடுக்க போகிறோம், அப்படியே மீக்கலாம் எல்டிஎஃப் மேபி. ஓகே எல்டிஎஃப், உங்களோட லவன் சாப்பாடு கண்டினியூவாக தாழே தான் இருக்குது. ஓகே எல்டிஎஃப், நான் இதோட என் பண்ணிக்கோட எங்கினாலும் எப்படி இருந்தாலும் சேஃப் ஆயிருங்க. பைக் ரைட் பண்ண கூட கவனமாக சேஃபாக ஹெல்மெட்டை போட்டு ரைட் பண்ணுங்க, எங்கினாலும் சேஃப் ஆயிருங்க. ஓகே எல்டிஎஃப், பாய், டேக் கேர்.